வாங்க அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வணக்கத்தை சொல்லிக்கிட்டு கிச்சனில் காலையில் எந்திரிச்சு பார்த்தா என்ன கடையில் கிடக்கணும் பார்த்தீங்களா? அம்புட்டையும் விலைக்கு கவுத்தி எடுக்கணும். என்ன அப்படித்தான் ஒவ்வொரு நாள் காலையில் எல்லா நாளும் நைட்டே விளக்கிடுவேன். முடியாதுன்னு நினைக்கக்கூடாது, எல்லாம் நம்மளால் முடியும். என்னங்க எல்லா நாளும் நைட்டே விளக்கி விடுவேன். ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு மட்டும் லீவு தானே, அதனால கொஞ்சம் லேட்டாக தூங்கி எந்திரிச்சு வேலையை பார்ப்ப முடியும் யோசனை பண்ணி அப்படியே போட்டுட்டு படுத்துட்டேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு ஐம்பது பேர் டீ கேட்டாங்க, எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் பாலை காய வச்சுக்கிட்டு பாத்திரம் மட்டத்தில் எடுத்து சிங்குக்குள்ளே போட்டு விட்டுவிட்டு அப்படி கொஞ்சோண்டு லெமன் சோறு நைட்டுக்குன்னு இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்து கொஞ்சமாக சாம்பாரை சூடு பண்ணி அதை மட்டும் மானசாவுக்கு மட்டும் கொடுப்போம். மானசா வந்து ஒரே அழுகும் சாப்பாடு. காலையில் எந்திரிச்ச உடனேயே அதுக்கு லேட்டாகத்தே எந்திரிச்சு எல்லோரும் 11 மணி ஆயிடுச்சு. அதனால் பசிச்சிரும்ல, அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் லெமனில் சாம்பாரை ஊற்றி கொண்டு போய் கொடுத்தேன். அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே டீ பால் சூட வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த சாம்பாரையும் லேசாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். ஏதுக்கு ஒரு தோசை கீசை ஊற்றணும்டா, ஒரு எண்ணத்தையும் பண்ணமுண்டா தேவைப்படும். எந்த குழம்பையுமே கீழே ஒட்ட மாட்டேன். மிஞ்சி போச்சு அப்படித்தான் முடிஞ்சு வச்சுட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிருவேன். இருந்துச்சுண்டா நாளைக்கு ஒரு கஞ்சி கிஞ்சி கூட தொட்டுக்கிறலாம். ஒரு அவசரத்துக்கு ஒரு தோசை ஊற்றணும்னா இது பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கிறலாம்ல. எல்லோரும் டீ போட்டு குடிச்சிட்டாங்க. மானசா தான் ரொம்ப லேட்டாக இருந்துச்சு. அதனால் மானசாவுக்கு மட்டும்தான் பால் இருக்குது கொஞ்சமாக. அந்த பாலை கொஞ்சமாக சூடு பண்ணி ரொம்ப வச்சா அடுப்பு புகையுது, அப்படியே பிடிக்குது சுற்றி. என்ன கட்சியில் ஒரு குண்டானில் வச்சுருக்காங்கலாம் கேட்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் நீங்களாம் டீ போடுறீங்களா 2 தடவை ஓடுவீங்களா தெரியாது. நான் பார்த்துக்க எத்தனை தடவை ஓடணும்னு எண்ணி சொல்ல முடியாது. அந்த தடவையும் மானசா டீ தான் பால் தான் கேட்கும். பாலை ஆற்றி கொஞ்சம் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கணும், இல்லாட்ட கொஞ்சம் புழுத்தூள் போட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாத்தான் பார்த்துங்க, அது அதில் தான் உயிரே வாழுது. சாப்பிடாது அதுங்க அவ்வளவா, சின்ன பிள்ளையிலேருந்து அப்படித்தான். அதனால் அதுக்கு பால் வந்து நான் ஆற்றிக்கிட்டே இருக்கணுமா. அதனால் குண்டே ஒரு 4-5 குண்டே இருக்குது. அந்த குண்டையால் மாற்றி காய வைப்பேன். பால் சட்டின்னு தனியாக கிடையாது. அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு ஓடியாந்து டீயை போட்டு கொடுத்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு தானே அடுப்படி வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம வாங்கினோம்ல இதில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு காப்ட்ரானா என்னமோ ஒன்று, அதை எடுத்து கட்டிட்டு அப்படியே பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சிடும். பாத்திரம் விளக்கையில் மட்டும்தாங்க தண்ணி வயிற்றில் விட்டு ஈரமாக போயிடுது. மற்றபடி மற்ற வேலை வகையெல்லாம் போட மாட்டேன். அதை கலந்து அதை வேறு போட்டுக்கிட்டு 2 வேட்டு எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் போய் தலையச்சிக்கிட்டு வந்துடுறேன். அப்படின்ட்டு போய் தலையச்சி போயிட்டேன். ஏன்ட்டு கேளுங்க, வீடியோ எடுக்க போகிறேன், கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல, அதனால் குளிச்சு வேறு இது பண்ணியாச்சு. அப்படியே இருந்த மண்டையோடு இல்லாமல் என்ன தலையச்சிக்கு ஒரு கொண்டதே வேறு என்ன செய்ய போகிறேன். கொண்டையை போடுறதுக்குத்தே அம்பிட்டு கொண்டையை போட்டுக்கிட்டு அதோட இந்த என் மயம் வேறு இதில் இடையில தெரிகிறேன். கேமராவில் இடையில தெரிஞ்சால் போச்சு. சின்ன பிள்ளையை கட்டிட்டேன்ட்டு அப்படியே ரிமூவ் பண்ணி கட்டுவாங்க. அதனால் லைட்டை மறைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான், சொட்ட மண்டையில் லேசாக தெரியாமல் இருக்க மண்டை முடிய லேசாக எடுத்து விட்டுக்கிடுச்சு. அதில் ஒரு அக்கா நல்லா வழுக்குன்னு சீவி வீடியோ போட்டு பாடுமதினு விடுந்தாங்களே. ஏன்க்கா, ஏன் உங்களுக்கு இந்த குளவரி வழுக்குன்னு சீவனன்னா அச்சாசல ஆம்பளை மாதிரியே இருப்பேன்க்கே. நீங்கள் காட்டலாம் நினைக்கிறவருக்கு போங்க லேசாக லிப்பாமு. எதுக்கு சமையலுக்குலாம் லிப்டிக்குன்னுல கேட்காதீங்க. நாடு ஊர் உலகமே பார்க்க வீடியோ எடுக்கிறேன்ல, லேசாக நாமளும் நல்லா இருக்க வேணா. உதடு ட்ரை ஆகிட்டே இருங்க எனக்கு. அதனால் உதட்டு பாலிசு இது லிப்பாம் போட்டுக்கிறேன். லிப்பாம் போட்டு அம்பிட்டு பாத்திரத்தையும் பூரம் குப்பையாக சாப்பிட்ட தட்டில் அந்த இதுகளை பூரா எடுத்து கொட்டவே மாட்டாங்க. அப்படியே கொண்டு வந்து போட்டுருவாங்க. சின்ன பிள்ளை தானே, அதுக்குள்ளே நம்ம உலைய வச்சு விட்ருவான். சோறு வெந்துக்கிட்டு இருக்கும்ல, அது வாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தில் வைக்கும்போது சரியாக போயிடும். அப்படி தான் வேலைகளை வந்து கரெக்டாக கணக்கச்சு நம்ம யோசனை பண்ணி வேலை வைக்கணும். பாத்திரம்னா பாத்திரம் வளர்க்குறது, குழம்புனா குழம்பு மட்டும் வைக்கிறது அப்படிலாம் கிடையாது. தோசையை ஊற்றிக்கிட்டே எங்கிட்ட பாத்திரத்தை 2 விளக்க அலச தோசை எடுக்க அப்படி இருப்பேன். அதே சீக்கிரமாக எனக்கு வேலை முடியும் கிச்சனில். ஒரே தான் வேலையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு பல வாக்கில் கிடக்க மாட்டேன். முதல்ல சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது, அப்புறம் பாத்திரத்தை வளர்க்குறது, அப்புறம் மறுபடியும் சோறாக்கி குழம்பாக்கி முடிச்ச உடனே மறுபடியும் பாத்திரம் விடுங்க, அப்புறம் வளர்க்குறது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே தான் விளக்கை கவிச்சிட்டு அப்படியே அங்கே அதுக்கு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சோறு அடுப்பில் வச்சுட்டோன்னா அந்த அடுப்பில் இருக்கிற சோறு வெந்து கரெக்டாக பாத்திரம் வளர்க்குறதுக்குள்ளே வடித்து விட்டுறலாம். அதை வடித்து விட்டோம்னா அப்புறம் என்ன, ஒரு அடுப்பில் குழம்பு, ஒரு அடுப்பில் கூட்டு வச்சு வேலையை முடிக்க வேண்டியதே. வீட்டுக்கார் போயிருக்காரு, இது வாங்க கறி எடுக்க போயிருக்காரு. அவர் போய் கறி எடுத்துகிட்டு வரட்டும். பிள்ளைகளுக்குலாம் டீயை போட்டு கொடுத்துட்டே இருக்கிற நைட்டு வச்ச லெமன் சோறில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சா, அந்த சோறையும் சாம்பாரையும் ஊற்றி கொடுத்தேன். அதை சாப்பிட்டுட்டு பசி அமர்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு தான். காலை டிஃபனில் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா எந்திரிச்சதே 11 மணி. சனி ஞாயிறு மட்டும்தான் அப்படி எந்திரிக்கிறது. மற்ற நாளில் 4 மணி 5 மணி அதுக்கு இடையிலேயே எழுப்பிடுவார். எந்திரிச்சே ஆகணும். என்ன தான் சொன்னாலும் சரி, என்ன நீ வேலை பார்த்தாலும் சரி, வீட்டு வேலை பார்க்குறதுக்கு வேகமாக எந்திரிக்கிற முடியும் எழுப்பி விட்ருவார் எங்கள் வீட்டுக்காரர். அதனால் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு காலையில் சீட்டு செஞ்சு அந்த சீட்டுகளை பூரா ஒரு 100 சீட்டு 150 ரூபான்ட்டு அப்படியே பேக்கிங் பண்ணி கொடுத்து விடுவேன். இப்போ வேலைக்கு போகையிலேயே கொண்டுட்டு போயிட்டு வேலை முடிச்சுட்டு அப்படியே அங்கிட்ட தானே போட்டு இருந்தால் வந்துட்டார் எங்கள் வீட்டுக்காரர். சாமானை வாங்கி கறி, கொத்தமல்லி, எனக்கு திங்கிறதுக்கு லட்டா, நான் திங்கிற லட்டு திங்கிற மாதிரியே இருக்கேன், பொடி, தேங்காய் சில்லு, இந்த இதுக்கு மட்டும் பொரிக்கிறதுக்கு மட்டும் பொரிக்கிற பொடி வாங்கி போடுவோம். அதோட தேங்காய் சில்லு, இஞ்சி, அப்படியே கறி, இதப்புறம் எடுத்து வாங்கிட்டு வந்துட்டார். பச்சை டவுசர் பாண்டி
அதோட பார்த்துக்கோங்க, நான் இங்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அவர் சும்மா நம்ம இன்னைக்கு லீவில் இருக்கோம், இன்னைக்கு நம்ம பாட்டுக்கு இருப்போம்லாம் இருக்க மாட்டார். ஆம்பளை வேலை பொம்பளை வேலைலாம் யோசிக்க மாட்டார். என் புருஷன் நல்லா ஈக்குவலாக எனக்கு ஈக்குவலாக வேலை வைப்பார் பார்த்துக்கோங்க. நான் எந்த வேலை பார்த்துக்கிறதுனா எங்கள் வீட்டுக்காரு கட்டில் மெத்தையெல்லாம் உதறி விரித்து அப்படியே போர் விருவையெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்படியே வீடை கூட்ட கிளம்பிட்டார். நல்ல மனுஷங்க. ஏங்க நம்ம புருஷன் நம்ம நடந்து வச்சுக்கிற முறையில் தான் பொண்டாட்டி குடும்பம் நடத்துகிற முறையும் இருக்குது. அது மாதிரி நல்லபடியாக வச்சுக்கிட்டா நல்லபடியாக நம்ம வேலை அதிகமாக செஞ்சால் கூட அது வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியாது. அப்படித்தான் வடக்கடையும் போட்டுட்டு பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிட்டு சோறையும் ஆக்கிக்கிட்டு குழம்பு வச்சுக்கிட்டு ஒரு குடும்பம் நடத்துகிறேன்டா, சந்தோஷமாக நடத்துகிறேன்டா. முழுக்க முழுக்க என் ஜீமன் தான். என் ஜீமை வந்து நான் நல்லா வச்சுக்கிற வேண்டியதேன். நான் அது ஒரு சந்தோஷமாக என் வேலையை வந்து கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. வடை கடையில் வந்து நிற்கிறோம், இங்கே வீட்டு வேலையும் பார்க்குறோம், எம்பிட்டு வேலை பார்க்குறோம் அப்படின்ட்டு ஒரு நாள் கவலைப்பட்டதில்லை பார்த்துங்க. நம்ம உழைச்சிட்டு வர காசை ஏன்னா தானே செலவழிச்சிட்டு அவர் வாட்டுக்கு எங்கிட்ட குடிச்சிக்கிட்டு வேலைக்கு போகாமல் வெட்டி போகாமல் கிடந்தா தானே அந்த வருத்தம் இருக்கும். சே, நம்ம போய் பொம்பளை போய் விழுந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், இங்கே முழு ஆம்பளை வீட்டில் இருந்துக்கிட்டு சோரத்துட்டுக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்துகிறானே, என்னத்தை போய் நம்ம வேலை பார்க்க, பேசாண்டு இருந்தாலும் அவன் பாட்டுக்கு வேலைக்கு போவேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நான் என் புருஷனுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்குறதுக்கு காரணம் அவர் நடந்துக்கிற முறை தான். அதனால தான் வந்து அவருக்கான மரியாதையை நான் கரெக்டாக கொடுத்துருவேன். என்ன சொல்கிறீங்க, மரியாதை நம்ம கொடுக்குறதே மற்றவும் இருக்குது. அதோட பாத்திரத்தில் விலைக்கு கவுத்திடுவேன். இந்த பாத்திரம் கூட இருக்குது, அதுக்குள்ளே பெரிய பெரிய பாத்திரத்தை போட்டு வச்சுக்கிறது. சின்ன சின்ன தட்டுகள்லாம் அதுகளை போட்டு வைக்க மாட்டேன். ஏட்டுகளுங்க, உப்பு தண்ணி அப்படியே துரு பிடிச்சி போயிடும். எடுக்காமையே அப்படியே தண்ணி கீழே வடிஞ்சு அடுத்தடுத்த பாத்திரத்தில் உப்பு பறிஞ்சிரும். இப்படி கவுத்தி வச்சுட்டோம்னா நம்ம வாட்டுக்கு எடுத்து பயன்படுத்த ரொம்ப தோதாக இருக்குது. அதுக்கு தான் சிலாப்புகளாக வச்சு தள்ளுங்கன்ட்டேன். கிச்சன் மட்டும் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் வரவளை கிச்சன் மட்டும் நல்லா நிறைய சிலாப்பு வைக்கணும்னு வச்சு அதுக்கு எடுத்து மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பாத்திரம்லாம் ஒரு வழியாக விலைக்கு முடிச்சு வச்சு அடுப்படியெல்லாம் க்ளீன் பண்ணுவான். அது பூரம் சுத்தம் இல்லாமல் கிடக்கல அப்படின்ட்டு அப்படியே துண்டுகளை எடுத்து வச்சு அப்படியே எல்லாம் அதுகளை பூரா எடுத்து வச்சு பூராத்தி நீட்டாக அப்படியே தொடச்சி எடுத்துருவேன். அதெல்லாம் நல்ல நாகரீகமாக இருப்பேங்க. அதுக்குன்னு ஒரே ஓயாமல் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதே வேலையாகவே தெரிய மாட்டேன். அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு இதுதான். ஓயாமல் அடிக்கடி க்ளீன் பண்ணுறது ஓரளவுக்கு நம்ம ஒரு நேரத்துக்கு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நேரத்துக்கு குப்பையும் குழம்பு தான் கிடக்கணும். குப்பையும் ஜீதேவி தான். அதை எனி டைம் அள்ளிக்கிட்டு தெரியக்கூடாது அப்படின்ட்டு என்னத்தையும் நம்மளால் ஒரு நாளைக்கு 2 தடவை கிச்சனை க்ளீன் பண்ணால் போதும். சாயந்தரம் ஒரு தடவை, காலையில் ஒரு தடவை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுப்படியை ஓயாமல் கடந்துக்கிட்டு இப்போ சமைச்சிக்கிட்டு ஓயாமல் அதுக்குள்ளேயே உருண்டுக்கிட்டே அடக்க மாட்டேன். அப்படியே வேலையில் முடிச்சு விட்டுட்டு கிடுகிடுன்னு எல்லாத்தையும் அப்படியே அடுப்படியை நல்லா நறுக்குன்னு தொடச்சி விட்ருவோம். சோறு வெந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் குழம்பு வைக்கல, அதுக்குள்ளே ஒரு தொடச்சி விட்ருவோம். தொடச்சி விட்டுவிட்டு அப்படியே கறியலை பூரா நறுக்கி அப்படியே குழம்பு வைப்போம். முதல்ல கூட்டா வச்சு இந்த தொக்கு கறி சொல்லுவா பற்றியில அது மாதிரி கூட்டா கிரேவியை வச்சு கட்டியா அப்படியே சுட சுட சோறை வடித்து அதில் போட்டு பிரட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வாங்க நம்ம போய் வெங்காயம் எடுப்போம். வெங்காயம் வைக்கிறதுக்குன்னு எங்கிட்ட ஒரு தனியாக இதே அந்த இடம் பின்னாடி இடம் விட்டு கட்டுனது ரொம்ப நல்லதாக போச்சுங்க. வெயில் காலத்தில் அப்படி இருக்குது காத்தோட்டமாக. இப்படி எல்லாருமே பின்னாடி கொஞ்சம் இடம் விட்டு கட்டுங்க, அது ரொம்ப நல்லது. வெங்காயம் வடை ஓடுறதுனால மொத்தமாக வாங்கி டையில் அடிக்கிடுவார். அதில் போய் பெரிய வெங்காயத்தை எடுத்து அதிகமாக பயன்படுத்துறது. சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வருவேன் இந்த வத்த குழம்பு, சுண்டை வத்த குழம்பு, இது கறி குழம்பு இதுக்கு வச்சா வைக்கிறதுக்கு. ஆனால் இந்த வட்டம் சந்தையில் வாங்காமல் வந்துட்டார் எங்கள் வீட்டுக்காரரும் சந்தைக்கு போனார். அவருக்கு என்ன தெரியுது, இந்த ஏப்ட்ரான் போட்டாலும் மேலே சால் உடனுண்டுவார். அவர் பாட்டு கத்துவார். அது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கார். அதோட அப்புறம் வீட்டில் கலவரம் ஆயிரும். என்னடியே சாலை போடுறேன் அப்படின்வார், இல்லாட்டா சேலையை கட்டுறியே அப்படின்வார். சேலையை கட்டிக்கிட்டு சமைச்சா நம்மளுக்கு மூச்சு திணறும். அதனால் மேலே ஒரு சாலை போட்டுருவோம். என்னங்க, ஆமாம், உளுக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம், அதோட வந்துக்குங்க வெங்காயத்தை நறுக்கி இந்த நீங்கள் சொன்ன மாதிரியே அலசிடுவேங்க. வெங்காயத்தை எடுக்கிற வட்டம்லாம் எனக்கு உங்கள் ஞாபகம் இருந்தேன். அதனால தண்ணியை பிடிச்சி கண்டிப்பாக அலசிடுறேன். அந்த அலசிட்டேன். பார்த்துக்கோங்க. ஆத்தா மரங்களே ஐயா மரங்களே அலசிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் நல்லது தான் சொல்கிறிய, இருந்தாலும் அலசுறது தெரியாமல் இருந்துக்கிட்டு சொல்லக்கூடாதுல்ல. அப்போ நம்மளுக்கு கடுப்பாக வருது. ஐயோ அலசிட்டு என்ன அலசலிஞ்சு நடக்காங்க அப்படின்ட்டு. வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்ன வெங்காயத்தை பூரா. ஆனால் ஏங்க இந்த கிரேவி வைக்கிறதுக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க கறி குழம்புக்கு வெங்காயம் கம்மியாக தாளிப்புக்கு போடணும்ண்டு. ஆனால் கிரேவிக்கு மட்டும் பார்த்துக்கோங்க நிறைய வெங்காயம் நறுக்கி போடுங்க. பெரிய வெங்காயத்தை நிறைய நறுக்கி போட்டுக்கிட்டா அந்த தக்காளியும் அந்த வெங்காயம் தான் உங்களுக்கு கிரேவியாக கிடைக்கிறது. கறியும் மசாலையும் உங்களுக்கு கிரேவியாக கிடைக்காது. அது கறி வந்து துண்டு துண்டாக அப்படியே இருக்கும். மசாலா போட்டீங்கன்னா அப்படியே தனித்தனியாக துண்டு துண்டாக தெரியும், கிரேவியாக வராது. அது அந்த இதுலலாம் வைக்கிறா பற்றியில பந்திலாம் அப்படியே கூட்டு மாதிரி வைக்கிறாங்க வருங்க. அதுக்கு காரணம் எதுவுமே அரைச்சி ஊற்றாமையே அந்த கூட்டு மாதிரி வரும். அதுக்கு காரணம் தக்காளியும் வெங்காயம் தான் அந்த கூட்டுக்கு காரணம். அதனால் என்றைக்கு கிரேவி வச்சாலும் பெரிய வெங்காயத்தை நிறைய அறிங்க. நான் கூட நினச்சேன் நீங்களாம் நினைக்கிற மாதிரி கறி குழம்பு கொஞ்சமாக தான் வெங்காயம் போடணும்ண்டு. அப்புறமாத்தான் நானும் ஒரு இதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப்பில் பல வகையில் நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம எடுத்துக்கிற முறையில் தான் இருக்குது. நான் கடை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே யூடியூப்பு தான்.
யூடியூப்பில் பார்த்து இப்போ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து வடை ஓடுறதுக்கு கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி சமையல்லையும் நம்ம தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு சொல்லலாம். அப்படி நம்மளுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லபடியாக இது பண்ணிக்கிற வேண்டியதுதான். நீ என்ன பெரிய சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எங்களுக்கு தெரியாததா அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு மனுஷன், ஒரு மனுஷனுக்கு மனுஷன் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கத்தான் செய்யும். எல்லாம் தெரிஞ்ச நாயகி இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் எல்லாம் தெரிஞ்ச நாயகின்னு சொல்லவே முடியாது. பல விஷயங்களை நான் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். சும்மா வீடியோ பார்க்குறது, சும்மா அந்த அதை பார்க்குறது அப்படிலாம் இருக்க மாட்டேன். நம்மளுக்கு பிரயோசனமானதை பார்ப்பேன். எனக்குள்ளே நகை தள்ளுபடி விட்டாங்களான்னு நியூஸை கேட்பேன். அப்புறம் ஏதாச்சும் த்ரில்லிங்கான படம் பார்ப்பேன். அப்புறம் இந்த இப்படி பந்தியில் வைக்கிற கூட்டு எப்படி கட்டியாக வருது அப்படின்னு கேட்பேன். இப்படி இது மாதிரியே பார்த்து வகை வகையாக சமைச்சு நல்லபடியாக கொடுக்கணும்னு நினைப்பேங்க. அப்படித்தான் நம்ம பயன்படுத்திக்கிற முறையில் தான் இருக்குது. சும்மா அந்த அதில் போய் பேச, இதில் பேச, ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து பேச, அந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. நம்மளுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஃப்ரெண்டு ஒரு அக்கா சொன்னாங்க, ஃப்ரெண்டு இல்லாமல் எப்படி, கிச்சன் அக்கா சொல்லியிருந்தாங்க, ஃப்ரெண்டு இல்லாமல் எப்படி, ஃப்ரெண்டு தான் உலகத்துலேயே பெரிய நட்பு தான், பெரிய உதவி வேணும் சொந்த மதத்தை ஃப்ரெண்டு. நட்பாக இருக்கக்கூடாதுன்றா சொல்கிறேன். நட்பாக இருக்கலாம், அதிகமான நட்பு கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அதிகமான ஊடலும் அதிகமான கூடலும் இருந்தால் அந்த குடும்பத்தில் வந்து பல வகையில் சிக்கல் உண்டாகுன்றது தான் சொல்ல வரேன். வேறு என்ன, நட்பு இல்லாமல் உலகத்தில் வாழ முடியுமா? எல்லாருக்கும் நட்பு இருக்கத்தான் செய்யும். அதுக்குண்டு நண்பர்கள் இல்லாமல் வாழ சொல்கிறாங்க. அவங்க அறிவுரையை எடுத்துக்கிறாது என்று வேறு அவங்க பாவம் கதறி இருந்தாங்க. அறிவுரையாக நான் என் சொல்கிற அறிவுரையை கரெக்டாக புரிஞ்சு கேட்கணும். நட்பு இருக்கலாம், அதிகமாக ஊடலும் அதிகமாக கூடலும் தான் இருக்கக்கூடாது. ஆமாம், நட்பு ரீதியாக பேச பழக, பொம்பளைக்கு பொம்பளை பேச பழக இல்லாமல் உலகத்தில் வாழ முடியுமா? அப்படின்னா நம்ம என்ன இது மிருகமா, காட்டுவாசியா? நம்ம வாட்டுக்கு வாழ அப்படிலாம் வாழ முடியாது. மிருகத்துகளுக்கே நண்பர்கள் இருக்குது. அப்படியே பெரிய சிறுகத்தை பொரிய விட்டு எண்ணெய் காஞ்சி வச்சு வெங்காயம், பச்சை மிளகாயும் போடுவேன் காரத்துக்கு. வேறு கறிக்கு என்னக்கா பச்சை மிளகா ஓடுறேன்லாம் கேட்காதீங்க. கிரேவிக்கு பச்சை மிளகா ஓட்டால் நல்லாத்தான் இருக்கும். அதோட வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு, இதுக்கு சின்ன சட்டியில் வச்சுவிட்டேன், பெரிய சட்டியில் வைக்காமல். சரி விடுங்க, அப்புறமா மாற்றிக்கிடுவோம். அதோட பார்த்துங்க மஞ்சப்பொடியை போட்டு, இந்த கறியில் மஞ்சப்பொடியை போட்டு நல்லா வெறும் கறியும் கொஞ்சம் எலும்புமா இருக்கிறது அப்புறம் தனியாக எடுத்து கிரேவி பண்ணேன். அப்புறம் இந்த தோல், மண்டை, கால் இதுகளை பூரா அப்படியே குழம்பு வச்சு விட்ருவேன். எல்லோரும் கேட்டதில் கொஞ்சம் தண்ணி அதுக்கு குழம்பு வைக்கிறேன்ட்டு அந்த பார்த்தீங்களா என் பாருங்க, எல்லாத்தையும் கூட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க. நான் சொல்லவே மாட்டேன், நான் சொல்லி செய்ய மாட்டார். சொல்லி ஒரு பொம்பளை வந்து, ஏங்க நான் இந்த வேலை பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த வேலை வருங்க அப்படி சொன்னோம்னா அவங்களுக்கு கோபம் வரும். பற்றியா நம்மளை வேலை வாங்குறா, ஒரு நாள் வீட்டில் இருக்க முடியும் நினைப்பாங்க. நான் சொல்லவே மாட்டேன். என் ஜீமானா கூட்டுறாரு, அப்படியே பார்த்துட்டேங்க கூட்டுறது. அப்படித்தான் வேலை பார்த்துருவார் ஒன்று. அப்போ ஒருத்தருக்கு நம்ம தாங்க உதவி பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா எப்படி கொட்டி வராருண்டு. நம்ம வீட்டு வேலையில் நம்ம பார்க்குறதுல என்ன இருக்குது? பொண்டாட்டி சமைச்சா நம்ம பெட்டுகளை விரித்து அப்படியே வீட்டை கூட்டம் தானே. ஆம்பளைன்னா அவங்களா செய்யணும் நம்மளுக்கு உதவிண்டு. என்ன அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அது என் ஜீமா வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறதுனால தான் நானும் அவருக்கு கரெக்டாக இருக்கணும்னு அப்படி இருக்கிறது. ஆமாம், வேறு என்ன, உலகத்தில் வாழ்க்கையில் நம்மளுக்கு வாழ்க்கை கிடைக்கிறது, நல்ல மாப்பிள்ளை கிடச்சி நல்ல ஒரு குடும்பம் கிடைக்கிறது பெரிய விஷயம். குடும்பத்துக்காக நாட்டில் குடும்பம் சீரழிஞ்சு போய் நாட்டில் எத்தனையோ பேர் எப்படியோ வாழ்கிறாங்க. நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னா அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டு சந்தோஷமாக குடும்பம் பிள்ளை குட்டின்ட்டு வாழ வேண்டியது என்னங்க. அதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எம்பிட்டு கோடி ரூபா கொடுத்து கோடி இடத்துக்கு போய் சுற்றி பார்த்தா கூட கிடைக்காதது நம்ம குடும்பம்தான். நம்ம குடும்பத்தில் நடக்கிற சந்தோஷம் அங்கே கிடைக்காது. அப்படித்தானே நினைப்பேன். அப்படி நினச்சிக்கிட்டு அப்படி அந்த சோறு வந்துருச்சா, நம்ம வாட்டுக்கு சோத்தை வடித்து விட்டோம்னா அதுக்குள்ளே கிரேவி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த அடுப்பில் ஒரு பற்ற வச்சு அதில் ஒரு குழம்பு வச்சு விட்டோம்னா நீங்கள் கேட்குறீங்க, குழம்பு ஏன் தண்ணியாக வைக்கிறீங்க? ஏங்க அன்னன்னைக்கு பிரட்டிக்கிட்டு கோழிக்கறியை முடிச்சு விட்டுறணுன்றது ரைட்டு தான். இஞ்சி பூண்டு தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க, ரொம்ப போடக்கூடாது. ஏன்டா இது கூட்டு தான் வைக்க போகிறோம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கறியறி போட்டுருவோம். அப்படியே ஏன் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன்டா, இப்போ இதை ஊற்றி இப்போ சாப்பிட்றோமா, நான் நைட்டுக்கு தோசை இட்லி ஊற்றுனோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுடா நைட்டுக்கு அது தோசை இட்லிக்கு சரியாக போயிடும். சட்டியை மாற்றிடுவோங்க. ஏன்ட்டு கேளுங்க, பெரிய சட்டியாக திருந்தாத்தே நல்லா வதக்கிறதுக்கு தோதாக இருக்கும். அது நான் என்னென்னு தெரில, மறதியில் அந்த சட்டியில் வச்சுக்கிட்டேன். சரி விடுங்க. இப்போ நான் மாற்றி இது பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா தண்ணியை ஊற்றி அலசி கறி அதில் போட்டு உப்பை போட்டு அப்படியே வெறும் ஒன்றுமே மசாலா பொடியெல்லாம் போடக்கூடாது. எந்த மசாலா பொடியும் போடாமல் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. உப்பை போட்டுற வேண்டியது. ஆமாம், உப்பை போட்டுவிட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்டு தண்ணியை லேசாக இதில் அள்ளி போடுறோம்ல, இந்த அள்ளி போடுறதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். கருவேப்பிலையே போட மறந்துட்டேன், அதனால பச்சையில் போடுறேன். நீங்களும் அப்படி போடாதீங்க, தாளிக்கையிலே போட்டுருங்க. மறந்து ஞாபகம் மறந்து வீடியோ எடுக்கிறதுனாலயே என்னவோ மறந்துட்டேன்.
அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு அப்படியே மூடியை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விட்டுரு. இந்த லேசாக தண்ணி விடணும். தண்ணி ஏற்கனவே அள்ளி கறியில் போட்டுறதுக்குள்ள தண்ணி இருக்கும், அது வாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த வெந்துருச்சு நல்லா. இந்தா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிடக்கு, அதுங்க வத்துறாப்பில் வேகட்டும். அதுக்கு இடையிலேயே அங்கிட்டு குழம்பு கொஞ்சம் மண்டை கால் தோல் இதெல்லாம் கிடக்கல, அதை கொஞ்சமாக குழம்பா கிரேவியாக வச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுங்க குழம்பா வச்சு விட்டணும். மஞ்சச்சீரகம், தேங்காய் சில்லு, இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி அப்படியே வீட்டில் அம்மா வச்சுருக்க மசாலையெல்லாம் போட்டு அப்படியே குழம்ப வச்சு அப்படியே பார்த்துக்கோங்க. நைட்டுக்கு தோசை இட்லிக்கு அதை ஊற்றி சாப்பிடுவோம். ஒரே நல்லதே நாங்களும் காலி பண்ணிடுவோம். இது இந்த சிக்கன் மிளகா பொடி தான், சிக்கனு 65 மிளகா பொடி இருக்குல்ல, அந்த பொடி தான் பார்த்துங்க. அந்த பொடியை போட்டு அப்படியே கிளற வேண்டியதே, நல்லா சுண்டி வத்து வரைக்கும் கிளற வேண்டியதே. அதில் லேசாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருங்க. ஏன்டா அந்த மசாலா பச்சை வடை போடும்ல, ஏற்கனவே கறி வெந்திருக்கும். கறியை அள்ளி போட்டவொடனே பொடியை போடக்கூடாது. அப்படி போட்டேன்னா விரைச்சிக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த இதுகளில் வேக விடணும். அதுக்கப்புறம் மூடியை போட்டு அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். குழம்பு வைக்கிறதுக்கு என்ன கறியில் எல்லாத்தையும் வேக விட்டு எல்லாம் அது பூரா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இந்த பற்றியில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கூட்டு கறி மாதிரி ஆயிடுச்சா பற்றியில. இப்படித்தான் மத்தியில் வைக்கிறாங்க. என்னங்க பார்த்துருக்கீங்களா? ஒருத்தருக்கு வர மாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க. வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி, தக்காளியை கம்மியாக போடணுங்க. தக்காளி ரொம்ப போட்டிங்கன்னா ஒரு மாதிரி புளிச்சிக்கிட்டு நல்லா இருக்காது. தக்காளி தக்காளிக்கு மேலே போடக்கூடாது, வெங்காயத்தை நிறையா போடணும். அதோட அந்த தண்ணி வத்தட்டும். அதுக்குள்ளே நம்ம அங்கிட்டு இங்கிட்டு வேலையை பார்க்க வேண்டியதே. அதுக்குள்ளே பசிக்குது வீடெல்லாம் கூட்டி குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. பூஜா மானசா எல்லோரும் குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. அந்த அவ்வளோதான் தோலும் கிளுமா கொஞ்சம் சால்னா மாதிரி அதை வச்சோம்டா நைட்டுக்கு சட்னி தேட தேவையில்லை, சாம்பார் தேட தேவையில்லை. அது வாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டு விட்டு மறுநாளைக்கு ரசத்தை வச்சு அந்த குழம்பு இருந்தால் கூட சுண்டை வச்சு அப்படியே வேலையை முடிச்சிடுவேன். இல்லாட்ட ஒரு எண்ணத்தையாவது ஒரு பொரிச்சு அப்படியே வேலையை முடிச்சிடுவேன். நம்ம சமையலில் இருந்தால் இருக்குது சிக்கனா, நம்ம வயிற்றுக்கிற ஒரு சொன்னது மாதிரி பசிக்குத்தான் சாப்பாடு, பகட்டுக்கா சாப்பாடு அது தேவையில்லை. பகட்டு வாழ்க்கை என்றைக்குமே வாழணும்னு நினைக்கக்கூடாது. நல்லபடியாக காசு பணம் இருந்தால் வாழ வேண்டியதே. காசு பணம்லாம் குறையா வச்சுக்கிட்டு நம்ம வருமானத்தை ஏத்தாப்புல குடும்பம் நடத்தாமல் சும்மா அந்த இதுகளில் யூடியூப்புகளில் பார்த்துக்கிட்டு அவள் இப்படி நடத்துகிறேன் இவள் இப்படி நடத்துகிறேன் நம்மளும் நடத்துறது ரொம்ப முட்டாத்தனம். என்னென்ன சொல்கிறது, நான் என் குடும்பத்துக்கு ஏற்றாப்புல குடும்பம் நடத்துகிறேன். என் ஜீமா சம்பாதிச்சிட்டு வர சம்பாத்தியத்துக்கு ஏற்றாப்புல குடும்பம் நடத்துகிறேன். அந்த தேங்காய்ச்சல் எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றுறது எல்லாத்தையும் ஒன்றா கிளறி அப்படியே தண்ணியை ஊற்றி இதை கொதிக்க விட்டுவிட்டு சோறுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏமா சோறை எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறமா அந்த குழம்பு வைமா, அந்த குழம்பு எங்களுக்கு இப்போ தேவையில்லைன்னு இருந்தார் எங்கள் வீட்டுக்காரருக்கு. எங்கே இருங்க பொறுத்துட்டே ஒரு 10 நிமிஷம் பொறுக்க மாட்டீங்களா, பொறுங்க குப்பையெல்லாம் அள்ளி அங்கிட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சோறு போட மாட்டேனா அப்படின்னு நான் கற்றுனேன். ஏம்மா பசிக்குதுமா, 12 மணிக்கு எழுந்திரிச்சு மணி 1:30 2 மணி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பிட்டு கிடந்தாரு. இந்த வந்துட்டேயாயோ இந்த வாரையா ஏயா இப்படி சின்ன பிள்ளைய விட மோசமாக கத்துறாருன்ட்டு சோத்தை நிமித்தங்கிட்டு வச்சுவிட்டு குப்பையை அள்ளிக்கிளி நறுக்குன்னு கிச்சனை தொடச்சி விட்டுவிட்டு சோத்தை போட்டுருவோம். இன்னும் மனுஷன் தாங்க மாட்டார். என்ன சோறை நிமித்து ரெடி பண்ணி எடுத்து அங்கிட்டு ஓரமாக வச்சுவிட்டு அதோட தட்டுகளை எடுத்து கறி தூக்கி இருந்தா பாருங்க. அவரை கூப்பிட்டேன், ஏங்க வாங்க இந்த கேமரா வச்சத்தை பிடிங்க, நான் சோறு விட வரைக்குண்டே இந்த வாரே சோறு விடுறதுக்குள்ள எங்களை என்ன வாடு கொடுத்துறேன் அப்படின்ட்டு கேமரா பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன தட்டில் இப்போ தேங்க விளக்குனேன், அதனால இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு ஆசை தேவையில்லை. அதனால சோத்தை போடுவோம். சோத்தை போட்டு அப்படி பேத்துக்கும் கொடுப்போம். அப்படி பேரும் பசியில் பரிதவிக்கிறாங்க. எனக்கு பசிக்குது உனக்கு பசிக்குது எந்திரிக்கையில் அவள் தூங்கி கிடக்கையில் தெரியலை. ஆமாம் எந்திரிச்சோடனே அப்படி பார்த்து குறந்துருச்சு. ரெடி ஆகிடுச்சு பற்றியலா சாப்பாடு எப்படி நல்லா இருக்கா, அவ்வளோதான். கிரேவியை ஊற்றி அப்படியே பெசரிக்கிடுவாங்க. பெரட்டிக்கிட்டு சாப்பிட்டா சுட சோறுக்கும் அந்த கிரேவிக்கும் அப்படி கமகமகமான்னு இருக்கும், நல்லா இருக்கும். எனக்காவது ஒரு நாளைக்கு இந்த தட்டு மட்டும் முன்னையே விளக்கின தட்டு, அதனால் கொஞ்சம் வெள்ளை புத்தாப்படி தான் இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி. அதனால் நல்லா போட்டாச்சு. அப்படித்தான் என் ஜீமெல்லாம் பற்றியெல்லாம் அப்படித்தான். ரொம்பலாம் சாப்பிட மாட்டார், அதிகமாக ஒரு அளவு தான் சாப்பிடுவார். பார்த்துக்கங்க கறியை நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்படித்தான் நான் குடும்பம் நடத்துவேன். என் குடும்பம் நடத்துகிற முறைகளும் முனியம்மாவோட நடத்தைகளும் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். என்ன குடும்பத்தில் ரொம்ப பேர் கேட்குறீங்க, ஆமாம் நீ தான் குடும்பம் நடத்துகிற, நாங்களாம் நடத்தலையாக்குண்டு. எல்லாரும் தான் குடும்பம் நடத்துவாங்க. என்னைய மாதிரி நடத்துகிறவங்க என்னையை பார்த்தாண்டா ஆஹா நம்மளை மாதிரியே நடத்துதே முடியுமான்னு லைக் பண்ணிட மாட்டாங்களா? வேறு மாதிரி இருக்கிறவங்க தான் ஆமாம் இவன் வந்துட்டா இவ தான் குடும்பம் நடத்துகிறா நம்மளாம் நடத்தலை அப்படின்னு யோசிக்கிறது. என்னை மாதிரி இருக்கிறவங்க அத்தனை நம்மளை மாதிரி இருக்கேன். நம்ம அக்கா பொங்க திங்க குடும்பம் பார்க்க வேலை பார்க்க வெட்டி பார்க்க சம்பாதிக்க அப்படி இருக்கே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தெல்லாம் லைக் பண்ணிட மாட்டீங்களா? அப்படி இருக்காரவங்க தான் அப்படியே நீ குடும்பம் நடத்த வந்துட்ட, நாங்களாம் குடும்பம் நடத்தாமல் இருக்கோம் அப்படின்ட்டு நம்மளை வையிறது, நம்மளை திட்டுறது, வயிற்றுச்சு பிடிக்கிறது. அப்படி அந்த பொம்பளையை அவங்களுக்கு பூரா போகாமல் வர்றது.
சாப்பிட வாங்க சாப்பிட எனக்கும் பசிச்சிருச்சுங்க. நானும் எப்படி நேரம் பசி அடக்கிட்டு இருக்குது. அவங்களும் அங்கேயே சாப்பிட்டு கிடக்காங்க. நான் அப்படியே நம்ம வராண்டாவில் உட்காந்துட்டேன். காத்தாட இங்கிட்டு வெளியில் மாதிரியே இருக்குது, வெட்ட வெளியாவே பின்னாடி கிடக்கிற இடத்துல அப்படியே ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டேன். ஆஹா அருமையான சாப்பாடுங்க. நல்லா சுட 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 இருக்கா. சுட சுட இருக்கிறதுக்கு அதுக்கு அப்படியே உள்ளக்க போகுது. வாங்க உள்ள போய் அவங்க என்ன செய்யறாடு அப்பமா வாங்க வாங்க அப்புறம் வந்து சாப்பிடுவோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க மூச்சு விடாம சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. தண்ணியை குடிச்சுக்கிறேன் அது வேற கேட்டு போடும். இந்த ஒரு கச்சிமாப்பா சட்டை கூட மாட்டல குளிச்சதோடு அப்படியே உட்காந்துட்டாரு. அப்படியே உட்காந்து இருந்தா பாதி சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. நல்லா இருக்கான் நல்லா இருக்கான். ஒவ்வொருத்தரையும் கேட்பேன் நல்லா இருக்கான் நல்லா இருக்கான்ட்டு. என்கிட்ட என் மையன் எல்லாரும் சாப்பிட்றேன் போயிட்டு வரேன். லைக் பண்ணுங்க ஹை பம்புக்குங்க.